தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அதிகாலை வேளையிலே மே மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் யாவரும் இல்லங்களில் இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்து வருகிறார். சூழல்கள் மாறி வருகின்ற நிலைமை, என்றைக்கு நான் ஆலயத்திற்கு வருவேன் என்ற ஒரு வாஞ்சை, கூடிய சீக்கிரத்திலே அந்த வாஞ்சை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவார். அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் யாவரும் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம், ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய கிருபை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் இணைந்து என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36 முதல் 49 வசனங்கள் முடிய. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்போது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்குட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள்.
அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி வைக்கிறவைகளையெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும்படி வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மிஷன் as sharing Christ's peace என்பதாகும். திருப்பணி அல்லது அருட்பணி கிறிஸ்துவின் அமைதியை பகிர்வது அல்லது பகிர்தல் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அமைதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் எதிர்பார்க்கிற ஒன்று. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இவ்வளமாய் பார்க்கிறோம், உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லி. இன்னைக்கு அநேக நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களிலே அமைதியின்மை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நம்மை பார்த்து கேட்பவர்கள் நாம் பேசும் பொழுதும் நம் நடைமுறையிலும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களா, குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா என்று நாம் கேட்டு அவர்களிடத்திலே நாம் அநேக பதில்களை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தனது திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தில், நான் ஆண்டவரின் அருட்பணியாக இந்த பூமியில் இருக்கிறேன். I am the mission of God on this earth. நான் ஆண்டவரின் அருட்பணியை செய்யவில்லை, என் வாழ்வே அருட்பணி என்று எழுதுகிறார். அருட்பணி செய்ய அல்ல, என்னுடைய வாழ்வு அருட்பணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அருட்பணி அமைதியின் பணியாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அமைதி என்பது மனிதரால் உருவாக்க முடியாது, ஆண்டவரால் மட்டுமே இந்த அமைதியை உருவாக்க முடியும். அந்த அமைதி என்பது முதலாவது என்னிலிருந்தும் என் குடும்பத்திலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் அது துவங்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு நான் என்னை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து அந்த அமைதியே உருவான ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அமைதியை பெற்றுக் கொண்டவர்களாய் அந்த அருட்பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையை அருட்பணியுள்ள வாழ்க்கையாய் நாம் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை விரும்புகிறார். அமைதி உருவாக்குவதற்காய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அமைதி உருவாக்குபவர்களாய் இந்த உலகத்திலே வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். திருமறையிலே நாம் வாசிக்க வேண்டுமாய் கேட்ட வேண்டுமாய் லூக்கா 24:36 பார்க்கிறோம். கல்லறை வாயிலே கல் புரட்டப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். புரட்டப்பட்டு அந்த இடத்திலே உடல் காணவில்லை. அந்த உடல் காணாமல் போனதுடனே பயம் ஏற்பட்டது. ஒருவேளை நாம் பார்க்கிறோம், அங்கு சீடர்களுக்கும் அங்கு குடிமீர்ந்தவர்களுக்கும் ஒரு பயம் ஏற்படுகிறது. என்ன பயம் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் உடல் காணவில்லை. ஒருவேளை அவரை தூக்கி கொண்டு சென்றவர்கள் நம்மையும் பிடித்து நமக்கு தொல்லை கொடுப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக பார்க்கிறோம். அவருடைய நினைப்பு எல்லாமே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைதியின்மையாய் காணப்படுகிறது, அமைதி முற்றுமாய் துறந்து விட்டோம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசிக்கிறார், இந்த அரசன் எங்களை சிறைப்பிடித்து விடுவான் என்ற ஒரு அச்சத்தோடு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பேதுருவை அந்த பெண்மணி பார்த்து, நீயும் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று சொன்ன ஒரு வார்த்தை ஒரு அமைதியை சீர்குலைக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக கூட்டி செல்லும் பொழுது இந்த பேதுருவை அந்த பெண் கண்டுபிடித்து விட்டார். அது அவருடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த எல்லா மக்களுக்கும் நம் எல்லாரையும் இவர் இயேசு கிறிஸ்துவோடு சார்ந்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது நாம் பிடிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன ஆகுவோமோ என்ற ஒரு பயத்தோடு உட்கார்ந்து அமைதியின்மையாய் காணப்படுகிற ஒரு கூட்டத்தை
அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே இன்றைய நாட்களிலே இன்னைக்கு நாம் அநேக நேரத்தில் சொல்றோம், இன்னைக்கு அமைதி இல்லை, நாங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். இன்றைய காலகட்ட சூழ்நிலை நம்ம யாருக்குமே இன்னைக்கு அமைதி என்பதே நம்முடைய இல்லை. தொலைக்காட்சி பெட்டியில நம்ம பார்க்கும் பொழுதும், ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுதும், நம்முடைய வாழ்க்கையில எடுத்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசுற பேச்சுக்கள் வேறு, இன்றைக்கு பேசுற பேச்சுக்கள் வேறாக காணப்படுகிறது. ஏன்? அந்த அமைதியின்மை ஒருவேளை என்னுடைய குடும்பத்திலிருந்தோ என் தேசத்திலிருந்தோ கலைந்து விட்டதோ என்ற ஒரு பயம் என் உள்ளத்திலே இன்றைக்கு அமைதி இல்லை. ஒருவேளை ஒரு இருமிட்டாலோ, லைட்டா ஃபீவர் அடிச்சிட்டாலோ உடனே என்னுடைய எண்ணம் எங்க போகுது, கொரோனா வந்துக்குமோ, இந்த எண்ணம் தான். அந்த ஒரு பயம். எப்படி பேதுருவும் அந்த மக்களும் பயந்தார்களோ, ஒரு மாயை கண்டு பயந்தார்களோ, இன்றைய நாளிலும் என்னை என்ன செய்து விடுவோமோ என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? திருமறையை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், முழங்கால் படியிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த ஆண்டவர் என் அமைதியை நான் காத்துக் கொள்வதற்காக நமக்கு அனுமதித்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. திருச்சபையின் மக்களே, பிரியமானவர்களே, இதை நாம் எந்த விதத்திலும் இதை நாம் மறந்து விடவே கூடாது. இந்த காலகட்டத்திலே நான் என்ன செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நான் அமைதியாயிருந்து நாம் ஒவ்வொருவரும் அமைதியின் அடையாளமாக இந்த உலகத்திற்கு நாம் நம்மை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை மத சாயல்கள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் பேசுறோம். இன்னைக்கு நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் எல்லா விதத்திலும் பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ண, அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தை அமைதியின்மையாக பிரிக்கிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜாதி வித்தியாசமோ ஒரு மத வித்தியாசமோ பார்க்காமல் வாழ்ந்த காலகட்டம் இன்னைக்கு. ஆனால் அதற்கு மத்தியிலும் ஒரு விதையை போட்டு நம் அமைதி இல்லாமல் ஒருவரை ஒருவர் நாம் சார்ந்து வாழாமல் எதிரிகளாய் பார்க்கிற ஒரு பார்வை இன்றைக்கு உண்டாகிவிட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கிறது, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம். ஒரு சமாதானத்தின் ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த ஒரு பெரிய சமாதானத்தை அந்த மக்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்ம ஆண்டவருடைய அர்ப்பணி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம வீடுல அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நாம் செய்திகள் எடுத்து வாசிச்சு நம்ம ஃபேஸ்புக், யூடியூப்ல போடுறோம், பாடல்கள் பாடி போடுறோம். இன்னைக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பிள்ளைகள் வசனம் சொல்வதை எடுத்து போடுறோம். ஒரு சிலர்கள் நம்ம வீட்டில் உட்காந்து பாட்டு பாடுறது, இல்லாட்டி வேதம் வாசிக்கிறது, இந்த ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நாம் இதை உலகத்திற்கு நான் இவ்வாறாக வாழ்த்து கொண்டிருக்கிறேன் என்று காட்டுவதற்கு அல்ல, என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், என் இல்லத்திலே இருந்து மகிமைப்படுத்துகிறேன், அந்த பய உணர்விலிருந்து கலந்து செல்கிறது என்று சொல்லி யோசிக்கலாம். இன்னொன்று, இன்னைக்கு நம்முடைய இல்லங்கள் எல்லாமே ஆலயங்களாய் மாறிவிட்டன, அமைதியின் ஆலயங்களாய் மாறிவிட்டன. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த ஒரு அமைதியை ஆண்டவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்னொன்று நாம் பார்க்க வேண்டியது லூக்கா 24:38-43 வரைக்கும் பார்க்கிறோம். கலக்கத்தோடும் அச்சத்தோடும் இந்த சீடர்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையோடு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஏன் ஐயம் கொள்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கனிவோடு அவர்களிடத்துல வினவி அவர்கள் மத்தியிலே வந்து இறங்கி அவர்களோடு உறவாடுவதை பார்க்கிறோம். அந்த அன்பை அவர்களிடத்திலே வெளிப்படுத்தி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த மக்களிடத்தில் ஏற்படுகிறது. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு பண கஷ்டமோ ஒரு இழப்போ ஏதோ நம்மளோட குடும்பத்தில் நடந்து விட்டா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு மனமகிழ்ச்சி. நம்மகிட்ட ஒருவேளை இழப்புகள் ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஒரு மரணமோ ஏதாவது நடக்கும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு ஆறுதல், நமக்கு தெரிந்தவர்கள் வந்து நமக்கு ஆறுதல் சொல்றது கூட வேண்டாம், அவர்களை நான் பார்த்து விட்டாலே எனக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு அமைதி. ஏன் தெரியுமா? இந்த மனிதர், இந்த ஒரு பெண், இந்த ஒரு ஆண் வந்து விட்டார்கள், எனக்கு ஒரு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை நம் மூலமா எதிர்பார்க்கிறார். இந்த சமுதாயத்திற்கு, இந்த திருச்சபைக்கு இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை என்னை பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு என்ன வர வேண்டும்? ஒரு அமைதியும் ஒரு நம்பிக்கையும் வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்துல இன்னைக்கு நம்முடைய மக்கள், இன்னைக்கு புலம்பெயர்ந்து வந்த மக்கள் எத்தனையோ பேர் உயிரை மாய்த்து விட்டார்கள், இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது.
நடந்து செல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நியூஸை பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் அமைதி இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்வாதாரம் இழந்து, தம்முடைய உயிரும் போயிருமோ, நாங்கள் எங்கேயே செத்துருவோமோ என்ற ஒரு அச்சத்தோடு பயத்தோடு தம்முடைய சொந்த ஊருக்காக நாம் போய் மறித்து விடலாமே என்று சொல்லி யோசித்து செல்கிற ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அமைதியின் அரசு, உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த அவசர காலத்துல நமக்கு அரவணைப்பு இல்லை, அன்பு இல்லை. நம்ம எந்த இடத்துக்கும் நம்ம தங்குவதற்கோ பேசுவதற்கோ பழகுவதற்கோ யாரையும் நம்பி பேசுவதற்கோ இன்றைக்கு நமக்கு முடியவில்லை. இன்னைக்கு காலகட்டங்கள் சூழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மனிதனை நாம் நம்பி பேசும் பொழுது அந்த மனிதன் ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் ஒரு பயத்தோட இருக்கும், ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களோ, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, எனக்கு எதிராக தான் பேசிடுவாங்களோ. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக எந்த காரியம் வந்தாலும் அது வாய்க்காதே போகும். எப்போ நீ அமைதியின் தூதுவனாக, அமைதியின் அருட்பணியாளராக இந்த உலகத்திலே வாழும் பொழுது உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் 4:5 நாம் பார்க்கிறோம், நம் கனிந்த உள்ளம் உண்மை, கண்ணியம், நேர்மை, தூய்மை, விரும்பத்தக்கவை, பாராட்டுக்குரியவை, போற்றுதற்குரியவை, நற்பண்பு ஆகியவற்றின் வழியாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அன்பை கூறுகிறார். அப்பேற்பட்ட அன்பு உள்ளத்தோடு நம் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்னொன்று, அருட்பணி என்பது முழுமை பெற அமைதி பகுதி. நம்ம முழுமையா இருக்கிற அருட்பணி என்பது நம்முடைய அன்பின் மூலமாய் அது முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 24:44 49 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு முழுமை அடைய வேண்டும் என்று பார்க்கிறோம். சீடர்களுடன் கனிவுடன் பேசி உணவுண்டு இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கடவுள் வைத்திருக்கிற திருத்திட்டத்தை அந்த மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்ம உறவினர்கள் நம்ம தேடி வரும் பொழுது அநேக நேரங்களுக்கு நம்ம அமைதி, இன்னைக்கு அநேக நேரத்தில் வந்து உட்கார்ந்து பேசுவது கொள்வது எல்லாமே நம்ம ஒரு அமைதி, பழைய காரியங்களை கொடுத்து பேசுவோம். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது என்னுடைய பிதா என் மூலமா என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம், இன்னைக்கு இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னைக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, நான் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறவர்களுக்கு நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி என்னுடைய அன்பை நான் அவர்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் என்னுடைய அன்பை அமைதியின் மூலமாய் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அமைதியே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஒரு வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது, நீ அமைதியா இருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள் என்று சொல்லி இன்னைக்கு நான் அமைதியா உட்கார்ந்து கேட்கணும். பி எ சைலண்ட் லிசனர். இன்னைக்கு அந்த அமைதியின்மை இல்லை, அன்பு இல்லை. அந்த அன்போடு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீடர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக பங்குகளை வகிக்கிறோம். இன்னைக்கு நம்ம குடும்ப சண்டை, திருச்சபை சண்டை, இன்னைக்கு பக்கத்து வீட்டு சண்டை, என்னோட சாட்சியின்மை, இது எல்லாமே இருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியல, மக்களை ஆண்டவருக்கு என்று கொள்ளை பொருளாய் கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அன்பு, உங்களுடைய பொறுமை, உங்களுடைய பண்பு, நீங்கள் அவர்கள் நேசிக்கும் குணம், இவற்றை எல்லாம் அவற்றை காட்டும் போது அந்த மக்கள் உங்களை தேடி வருவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தினத்தில் உங்களுடைய இல்லங்களை தேடி எத்தனை நண்பர்கள் வந்தாங்க ஜெபிப்பதற்கு. இன்னைக்கு நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க, எனக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ நண்பர்கள், நம்ம புறமத நண்பர்கள் இங்கே வந்து முழங்கால் படிக்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி. இந்த கொரோனா காலகட்டங்களிலும் மக்கள் கண்ணீரோடு கவலையோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வது, நான் உங்களில் வாழ வேண்டும், நீங்கள் என்னை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நாமே அன்பின் உருவானவர்களாய் அன்போடு நம்முடைய மக்களை அரவணைக்க ஆண்டவர் விரும்புகிறார். இதை நாம் செய்வோமா? இன்னைக்கு அருட்பணி, திருப்பணி என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அமைதியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எவ்வளவுதான் நாம் பெரிய படிப்பு படித்திருந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும், என்னதான் நாம் செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அமைதியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவர், வழிகாட்டுபவர் முதலாவது அமைதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில காட்டி கொடுத்தது, ஒரு குடும்ப தலைவர், ஒரு திருச்சபை தலைவர், எந்த இடத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறவர்கள் முதலாவது அமைதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் தன்னுடைய வாழ்க்கையில காட்டினார். அமைதியாக இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு அவரை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களிலும் நம்ம அநேக நேரத்திலே நாம் அமைதியின்மையாய் காணப்படுகிறோம். ஒருவேளை நாம்
அமைதியின்மையை ஏற்படுத்தி மற்றவர்களும் அந்த அமைதியின்மையின் காரணமாய் வாழ்வதற்கும் பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஆண்டவரே, நான் என் மூலமாய் அமைதி இல்லாமல் போயிருந்த என்ன மன்னிங்க ஆண்டவரே நாம் கேட்போம். நான் அன்பு செலுத்தாமல் இருந்த என்ன மன்னிங்க ஆண்டவரே. காலம் நெருங்கி விட்டது. இன்னைக்கு ஒரு நம்ம என்னன்னா யோசிக்கலாம், என்னன்னா பேசலாம், என்னன்னா பழகலாம். இன்றைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை, நீங்க யாருக்கு விரோதமாய் பேசுகிறாய்? ஆண்டவருக்கு விரோதமாய். யாருக்கு விரோதமாய் அன்பு செலுத்த மாட்டேங்கிற? ஆண்டவருக்கு விரோதமாக அன்பு செலுத்துறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சாயல் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அன்பு செலுத்தும் பொழுது, அவர்களோடு அமைதியாக பேசும் பொழுது நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறேன். நாம் சொல்லுவோமா, I am the mission of God on this earth. நான் ஆண்டவரின் அருட்பணியாக நான் இங்கே வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும், நீர் என்னை பயன்படுத்தும். இல்லங்களில் நாம் அமர்ந்திருந்து வாழ்வோம். எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நாம் கேட்போமா? ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் எவ்வாறான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உலகத்திற்கு நாங்கள் வெளிவேஷம் தரித்தவர்களாய் வாழாமல், உண்மையான அன்புள்ளவர்களாய், அமைதி பகிர்ந்தவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எவ்வாறு அன்பு செலுத்துகிறீர், எவ்வாறு எங்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுக்கிறீர் என்று சொல்லி அந்த பகிர்ந்து நாம் புரிந்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். இந்த காலகட்டங்களிலே என்னுடைய இந்தியா தேசத்திலே 80,000 மேற்பட்ட மக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேகர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். நீ இந்த சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தார் ஆண்டவரே. ஏனோ தானோ அன்று அல்ல, மக்களின் மேல் கரிசனை உள்ளவர்களாய், வழி நடத்தத்தக்கதாக, அன்புள்ளவர்களாய் வழி நடத்தத்தக்கதாக என்னை கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையின் மக்களுக்காய், திருச்சபையின் பிள்ளைகளுக்காய் வருகிறேன் ஆண்டவரே. ஒரு குடும்பமாய் கர்த்தரை நீர் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்களுக்காய் வருகிறோம். ஆண்கள் பெண்களுக்காய் வருவோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இல்லங்களிலிருந்து பிள்ளைகள் உண்மை தொழுது கொள்ளும்போது கிடைக்கிறது வந்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய மருத்துவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், துப்புரவு பணியாளர்களுக்காய் ஆண்டவரே, அருமையாக எங்களுக்காய் காவற்காருக்கிற என்னுடைய காவலர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அநேக காரியங்கள் எங்களுக்காய் காய்கறி கொண்டுகிறவர்கள், எங்களுக்கு அன்றாட தேவைகளை சந்திக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய், அந்த பிள்ளைகளின் அன்பின் மூலமாய், அவர்கள் அரவணைப்பின் மூலமாய் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த ஒரு பாதுகாவலை எங்கள் தருகிறோம் சொல்றோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னுடைய திருச்சபையின் தலைவர்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவின் அன்பும், தூயாவின் பாதுகாவலும் நம் அனைவரோடும் தாபரிப்பதாக. ஆமென்.